சுட போறாங்க நண்பர்களே, அம்முடி சுட போறாங்க. எனக்கு என்னமோ இன்னும் 2 டேஸ்க்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு தரமான சம்பவம் இருக்கும்னு எனக்கு தோணுது ப்ரோ. எனக்கு என்னமோ ஃபீல் ஆயிட்டே இருக்குது. இந்த ஃபேமிலி ரவுண்ட் முடியறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் எவிக்ட் ஆகி வெளியே போயிருவாரோன்னு சொல்லி தோணிட்டு இருக்குது. வீக்கெண்ட் வரைக்கும் எதுக்கு நம்ம வெயிட் பண்ணுங்கிறேன்? வீக்கெண்ட் வரைக்கும் எதுக்கு? வீக் டேஸ்லேயே பண்ணிக்கலாம். இந்த விஷயத்தை நான் ஆக்சுவலா திங்கக்கிழமை காலையிலே சொல்லியிருந்தேன், நீங்க கவனிச்சிருப்பீங்க. திங்கக்கிழமை காலையில முதல் வீடியோல ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு ஆரம்பிக்கிறாங்க, வீட்டுக்குள்ள ஃபேமிலிஸா வருவாங்க. மேபி கடைசியா வரப்போற ஃபேமிலி யாராவது ஒருத்தர் எவிக்ட் பண்ணி வெளியே கூட்டு போனா அன்னைக்கான டிஆர்பி அன்னைக்கான எபிசோடு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கன்னு சொல்லி சொன்னா, அதே விஷயங்கள் இப்ப வீட்டுக்குள்ள நடக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வியாழக்கிழமை இல்ல வெள்ளிக்கிழமைக்குள்ள கண்டிப்பா ஒரு விக்கெட் அவுட் ஆயிரும் தான் சொல்லி தோணுது. ஆனா இந்த இடத்துல முத்துக்குமரன் பத்தி ஒன்னு சொல்லி ஆகணும் ப்ரோ. முத்துக்குமரன் இந்த வீட்டில் ஒரு இடத்துல ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பான். அப்போ நான் அந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்கல. சரி ஓகே, ஏதோ வந்து அவனுக்கு தோணி இருக்கு போல ஏதோ பேசுறான், அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, கண்டிப்பாக அப்படி இருக்காதுன்னு நினைச்சா அவன் சொன்னது ரொம்ப உண்மையாக இருந்திருக்கு. என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ள வந்து எப்பவுமே அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான், நாமினேஷன் இருக்கணும், எல்லா வாரமும் கண்டிப்பாக நாமினேஷன் இருக்கணும். அப்போ எல்லா வாரமும் நாமினேஷன் இருந்தாதான் மக்கள் மத்தியில் நம்ம ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருப்போம். இல்லைன்னா மக்கள் மைண்ட் அவுட் வெளியே வந்துடும். அப்படி வெளியே வந்துட்டீங்கன்னா ஓட்டுகள் அப்படிங்கிறது அடுத்த வாரம் வரும்போது கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ஸோ எல்லா வாரமும் நாமினேஷன் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக கடைசி 4-5 வாரங்கள் கண்டிப்பாக நாமினேஷன் இருந்தே ஆகணும். ஸோ தயவுசெய்து நாமினேட் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி அவனே ஓப்பனாக சொல்லியிருப்பான். அப்படிலாம் இருக்காது. ஒரு வாரம் நாமினேஷன் இல்லைன்னா என்னப்பா ஓட்டுகள் அப்படிலாம் டவுன் ஆகாதுப்பா அப்படின்னு பார்த்தா உண்மையாகவே டவுன் ஆகுது ப்ரோ. ஜெஃப்ரி விஷயத்தில் அது என்னால் நோட் பண்ண முடியுது. எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி கடைசியாக நாமினேஷன் வந்து ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடியே 4 வாரத்துக்கு முன்னாடி தான், ஒரு 4-5 வாரம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வாரங்களா அவன் நாமினேஷன் இல்லை, சுத்தமாக நாமினேஷன் வந்ததே கிடையாது. ஸோ பயங்கரமா சேவ் ஆயிட்டான். ஒரு 2-3 தடவை நாமினேஷன் ஃப்ரீ பாஸே வாங்கிட்டான். ஓகேவா, அப்படி பயங்கரமா சேவ் ஆன அந்த ஜெஃப்ரி அந்த ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நாமினேஷன் வந்திருப்பான்ல, அப்படி 3 வாரத்துக்கு முன்னாடி நாமினேஷன் வரும்போது அன்அஃபிஷியல் அவன் எந்த இடத்துல இருப்பான் தெரியுமா? அன்அஃபிஷியல் சரி அஃபிஷியல் சரி, அவனுக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது எப்பவுமே அந்த ஓட் லிஸ்ட்ல எத்தனை பேர் இருந்தாலுமே 2வது இடம் 3வது இடம் 4வது இடம் அப்படிதான் பிடிச்சிருப்பான். ஓகேவா, அது அன்அஃபிஷியல் சரி அஃபிஷியல் சரி அப்படிதான் ஓட்டுகள் எடுத்திருப்பான். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அவனுக்கான ஓட்டுகள் மொத்தமா டவுன் ஆகி கடைசியில இருக்கான். எப்படி கடைசியில் இருக்கான் யோசிச்சு பாருங்க. 3 வாரத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் ஆப்போசிட்ல போட்டி போட்டு 4வது இடத்துல 3வது இடத்துல இருந்த ஒரு பர்சன் சடனா கடைசி இடத்துல இருக்கான்னா அப்போ அவனுக்கான ஓட்டுகள் எப்படி காணாம போயிருக்கு. ஸோ இது முத்துக்குமரன் சொன்னது கரெக்ட் தானே? வாரம் வாரம் நம்ம நாமினேஷன்ல இருந்தா நமக்கு ஓட்டு போடுறவங்க கண்டிப்பா வாரம் வாரம் ஓட்டுகளை போட்டே இருந்திருப்பாங்க. வாரம் வாரம் ஒரு அது வந்து உங்களுக்கு பழகிரும். ஆனா ஒரு 2-3 வாரங்கள் நீங்க கேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஓட்டுகள் கேட்டீங்கன்னா அவன் வந்து அந்த 2-3 வார கேப்ல வேற யாருக்கா ஓட்டு போட ஆரம்பிச்சிருப்பான், அவனுக்கு தான் ஓட்டு போடுவான். நமக்கான ஓட்டுகள் வராதுன்னு சொன்னது இப்பதான் எனக்கு ரொம்ப பக்காவா புரியுது. ஜெஃப்ரி அவர்களுக்கான ஓட்டுகள் சுத்தமா காலி. ஓகேவா, அன்அஃபிஷியல் ஆள் வந்து கீழே தான் இருக்காப்ல, அஃபிஷியல் ஆள் கீழே தான் இருக்காப்ல. ஸோ இந்த வீடியோல ஓட் லிஸ்ட்டை பத்தி பார்த்துடலாமா? ஸோ இதுல முதல் இடத்துல யார் இருக்கானா ஜாக்லின் அவர்கள் இருக்காங்க. ஸோ ஜாக்லின் அவர்கள் ஒரு 53,000 ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்ல. ஸோ ஜாக்லின் அவர்களுக்கான ஓட்டுகள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியா தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஆட்கள் கம்மி, 7 பேர் தான் இருக்காங்க. அந்த 7 பேர்ல எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின், அப்புறம் நம்ம பவித்ரா, விஜய் விஷால், இந்த ராணவ், இவங்கெல்லாம் தான் கொஞ்சம் அதிகமாக ஓட்டுகள் வாங்கிட்டு இருந்த நபர். இதுலையுமே ஜாக்லினுக்கான ஓட்டுகள் கம்மியாக தான் இருக்குன்னா அப்போ எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக மக்கள் மத்தியில் ஒரு சப்போர்ட் வாங்கிட்டு இருக்காங்க எனக்கு தோணுது. ஒரு சில பேர் சப்போர்ட் வரதான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக சப்போர்ட் வருது. இருந்தாலுமே போதுமான சப்போர்ட் கிடையாது. இந்த டைட்டில் வின்னருக்கான அந்த சப்போர்ட்லாம் கிடையவே கிடையாது. டைட்டில் வின்னர் பக்கத்தில் நிற்கிற ரன்னரு அதுக்கான அந்த சப்போர்ட் மாதிரி கூட எனக்கு ஃபீல் ஆகுதுல. சப்போர்ட் கம்மியாக தான் இருக்குது. முக்கியமாக ஒரு கன்னிங் கேமர்லாங்க, சொல்லி ஆகணும்ல, ஒரு கன்னிங் கேமர் வீட்டுக்குள்ள கிடைக்கிற ஆளெல்லாம் யூஸ் பண்ணி பக்காவா ஒரு கேம் போடுவாங்க. அப்போ நம்ம அக்காவுக்கு ஓட்டுகள் மட்டும் வரவா செய்யும், அப்படிதான் இருக்கும். ஸோ ஒரு 53,000 ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்புல. 2வது இடத்துல மஞ்சரி ஒரு 49,000 ஓட்டுகள், ஒரு 50,000 ஓட்டுகள் சொல்லலாம், 50,000 ஓட்டுகள் எடுத்து 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு நல்ல ஒரு பாயிண்ட பிடிச்சிக்கணும். ஸோ இது மஞ்சரிக்கான ஓட்டுகளான்னு கேட்டா மொத்தமா மஞ்சரிக்கான ஓட்டுகள் கிடையாது. இதுல முக்காவாசி எனக்கு தெரிஞ்ச முத்துக்குமரனுக்கான ஓட்டுகள். ஏன்னா கண்டிப்பா டைவர்ட் ஆகும். ஏன்னா முத்துக்குமரன் யாருக்கு அதிகமாக ஃபர்ஸ்ட் சப்போர்ட் கொடுப்பான்? ஒன்னு தீபக்கண்ணன் கொடுப்பான், அப்படி இல்லைன்னா மஞ்சரிக்கு தான் கொடுப்பான். தீபக்கண்ணன் நாமினேஷன் இல்ல, அதனால ஓட்டுகள் எல்லாம் டைரக்டா மஞ்சரிக்கு போய் விழுந்துட்டு இருக்குது. ஸோ மஞ்சரி அவர்கள் 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஆனா எனக்குமே மஞ்சரிக்கான ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து ஒரு கடந்த ஒரு 2 நாட்களா எனக்கு பெருசா பிடிக்கல. நல்லா பண்றாங்க, கேம்லாம் சூப்பரா தான் ஆடுறாங்க. ஆனா அவங்களுக்கான ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா அவங்க பேசுறதுதான் கரெக்ட். சில இடங்கள்ல அது தப்பாவே இருந்தாலும் அதை ஏத்துக்காம இல்ல நான் கரெக்டா தான் பேசுறேன்னு சொல்றது. மேபி அந்த இடம் உங்களுக்கு பாசிட்டிவ் அமைஞ்சிட்டுனா அத்தியா நான் பேசுறது கரெக்டா இருக்கு பத்தியா, எப்பவுமே நான் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்ன் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. முக்கியமா இப்போ ஒரு காம்போ வேற ஜாயிண்ட் ஆயிருக்காங்களா, அதான் புள்ளி சிஸ்டர்ஸ், இப்படிதான் சோசியல் மீடியால பேர் வச்சிருக்காங்க நண்பர்களே. ஜாக்லினும் மஞ்சரி இவங்க 2 பேர் தான். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து வீட்டுல அதிகமா ஒரு அட்டகாசத்தை பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு கூட பார்த்திருப்பீங்க, சௌந்தர்யா வெறுப்பேத்துற மாதிரி உட்காந்து பாட்டு பாடிலாம், சௌந்தர்யா வெறுப்பேத்துற மாதிரி பாட்டு பாடி வேணும்னு சொல்லி அட்டகாசம் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் மஞ்சரிக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். முத்துக்குமரனுக்கான ஓட்டுகள் இங்கே வரலன்னா அவ்வளோதான், மஞ்சரிங்கிற ஆளுக்கு வந்து ஓட்டுகளே வந்திருக்காது எனக்கு தோணுது. அடுத்ததாக 3வது இடத்துல யார் இருக்காங்கன்னா நம்ம ராணுவ இருக்காப்ல. இன்னும் ராணுவ 41,000 ஓட்டுகள் தான் எடுத்திருக்காப்ல. ஸோ ஒருவேளை இந்த வாரம் அதிகபட்ச ஓட்டுகள் எடுத்தால் மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டுகள் எடுக்காம இருக்காப்ளோ. ஏன்னா இருக்கலாம் இந்த வாரம் டக்கு டக்குன்னு ஓட்டுகள் எடுத்து முதல் எடுத்து வந்தா கண்டுபிடிச்சிருவாங்களா மக்கள், என்னப்பா நாங்கள் யாரும் பெருசா ஓட்டு போடல, அவனு வீட்டுக்கு எதுவுமே பண்ணல, ஓட்டுகள் மட்டும் முதல் இடத்துல இருக்காரப்பான்னு சொல்லிட்டு மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா ஓட்டுகளே போடாம காப்பாத்தி கூட்டு வந்துட்டு இருக்காங்க ராணுவ. ஸோ 3வது இடத்துல ராணுவ இருக்காப்ல. பட் எனக்கு தெரிஞ்சு ராணுவ கூட ஏதோ பரவாயில்லைங்க, ஏதோ ஒன்று பண்ணுறான், ஏதோ ஒன்று பண்ணுறவங்க பேரில் பண்ணிட்டு சுற்றுறான். பட் நேற்று ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு. ஆகா, யார் நம்ம பவித்ராக்கும் ராணுவுக்கு வேறு ஒரு பிரச்சனை, அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். ஸோ 3வது இடத்துல ராணுவ இருக்காப்புல. 4வது இடத்துல விஜய் விஷால் இருக்காப்புல, ஒரு 35,000 ஓட்டுகள். எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷால் ஒரு சில இடங்களில் குட்டாக தான் ஃபீல் ஆகுறான். ஆனால் அவனுக்கு சேர்க்க சரியில்லையா, இல்லை அவனுக்கான கேரக்டர் சில இடங்கள் எப்படி தான் இருக்குமான்னு தெரியல. பட் ஒரு சில இடங்களில் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறான். அந்த மோசமான விஷயங்கள் அவனுக்கான நல்ல விஷயங்களை மொத்தமாக மறைச்சி அவனை ஒரு பேடாகவே காட்டிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து மேபி ஏதாவது கூட்டணிகள் கொஞ்சம் மாறி அமைஞ்சு அவனுக்கான இந்த கேம் எப்படி அணுகணும் அப்படிங்கிற விஷயங்களை கொஞ்சம் மாற்றிக்கிட்டானா மேபி வீட்டுக்குள்ள டஃப் கொடுப்பான். பட் இனி மாற்றி என்ன பண்ணு, 3 வாரங்கள் தான் இருக்குது. இந்த வாரம் எதுவுமே மாற்ற போகிறதில்ல. அடுத்த வாரமும் பெருசாக மாறுமான்னு கேட்டேன்னு தெரிஞ்சு வாய்ப்புகள் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 4வது இடத்துல விஜய் விஷால் இருக்காப்புல. 5வது இடத்துல பவித்ரா. எப்படி 5வது இடத்துல பவித்ரா இருக்காங்க, ஒரு 35,000 ஓட்டுகள் எடுத்து 5வது இடத்த பிடிச்சிருக்காப்புல. ஸோ இந்த இடத்துல பவித்ரா பற்றி நான் ஒன்று சொல்லி ஆகணும். நேற்று ராணுவ கூட ஒரு சண்டையை போட்டிருப்பாங்க. அந்த சண்டையை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக பவித்ரா பிடிக்கல. ஏன்னு நான் சொல்கிறேன், இப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல ராணுவ அதிகமாக ஸ்பேஸ் கொடுத்தது யாருன்னா பவித்ரா தான். ஓகேவா, அவன் முதல் நாள்ல இருந்து கண்டென்ட் வரும்போது அதிகமாக ஸ்பேஸ் கொடுத்து நீ பண்ணடா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து இவ்வளோ நாள் கண்டென்ட் பண்ணிட்டு நேற்று தான் ஆக்சுவலாக ஒரு ஃபீல் ஆயிட்டான். நேற்று மேபி எனக்கு தெரிஞ்சு தனியாக கண்டென்ட் கொடுத்துட்டு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் ராணுவ கூட கண்டென்ட் கொடுத்தாங்க, இப்போ தனியாக கண்டென்ட் கொடுத்து வெளியே நம்ம தெரிஞ்சாதான் நமக்கான ஃபேஸ் வெளியே ரிஜிஸ்டர் ஆகும்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. ராணுவ வந்து நேற்று ஆக்சுவலாக சிம்பிளா ஏதோ இந்த ஃபேமிலி வந்துட்டு போன ரயான்கான ஃபேமிலி வந்துட்டு போன நினைக்கிறேன், ஏதோ சம்திங் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கு, ஏதோ உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பான் போல. அப்போ அந்த இடத்துல ஜெஃப்ரி வந்திருக்கான், ஜெஃப்ரி ஏதோ சொல்லியிருப்பான் போல, ஏதோ சம்திங் ஒரு டாக் மாதிரி நடந்திருக்குது. டப்பன்னு வெடிச்சு 2 பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல பவித்ரா விடுற வார்த்தைகள்லாம் என்னன்னா, நீ வந்து மிஸ்யூஸ் பண்ற, ஒரு பொண்ணான அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப தப்பா யூஸ் பண்ற அப்படி இப்படின்னா பயங்கரமா வார்த்தை விடுறாங்க. இதுல அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஏதோ பிராங்க் அப்படின்னு நினைச்சு சிம்பிளா விட்டுட்டு இருந்தாங்க. பட் கடைசியில பார்த்தா அது பிராங்க் மாதிரி தெரியல. நேற்று நைட் பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்குது. சண்டை போயிட்டு இருந்த பவித்ரா வந்து யூஸ் பண்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப தப்பா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு பொண்ணா இடம் கொடுத்தா நீ தப்பா யூஸ் பண்ற, ஒரு பொண்ணா உனக்கு ஸ்பேஸ் கொடுத்தா என்ன பார்த்தா உனக்கு ஜோக்கா இருக்கா, நான் பேசுறதெல்லாம் உனக்கு ஜோக்கா இருக்கா, என்ன பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கா அப்படின்ற மாதிரி பயங்கரமா அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து ராணுவுக்கு தேவைதான். கேம் கண்டென்ட் ஒரு மாதிரி அந்த பொண்ணை வச்சு இது பண்ணால, இது அவனுக்கு தேவைதான். இருந்தாலுமே இந்த இடத்துல யார் இப்ப கண்டென்ட் பண்றான்னா பவித்ரா. ஏன்னா பெருசாக அவங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கல. இன்னைக்கும் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சுத்தமாக ஸ்பேஸ் கிடைக்கல. அதனால இந்த ஸ்பேஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பக்கா ஒரு கண்டென்ட் பண்ணியாச்சு. மொத்தம் தெரிஞ்சு பவித்ரா அவர்கள் செல்ஃபாக ஒரு கண்டென்ட் யூஸ் பண்ணிட்டாங்க எனக்கு தோணுது. அதில் பலியாடா மாட்டினது எனக்கு என்னமோ ராணுவ தான். ஸோ இந்த இடத்துல இவங்க இந்த இடத்துல பவித்ரா அவர்கள் 5வது இடத்த பிடிச்சிருக்காப்ல. ஸோ 6வது இடத்த யார் பிடிச்சிருக்காங்கன்னா ஜெஃப்ரி அவர்கள் பிடிச்சிருக்காப்ல. 7வது இடத்த அன்சிதா. ஓகேவா, இதில் எனக்கு தெரிஞ்சு அன்சிதாக்கான ஃபேமிலி இன்னைக்கு வராங்க. ஓகேவா, இன்னைக்கு அன்சிதாக்கான ஃபேமிலி உள்ள இருப்பாங்க. அவங்களுக்கான அம்மாவும் அண்ணனும் உள்ள வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அன்சிதா அவர்கள் எவிக்ட் ஆகிற வாய்ப்புகள் கம்மி. மேபி எனக்கு தெரிஞ்சு அன்சிதா வந்து வீக்கெண்ட்ல தான் எவிக்ட் ஆவாங்க. ஸோ ஜெஃப்ரிக்கான ஃபேமிலி நாளைக்கு வருவாங்க. ஓகேவா, நாளைக்கு இல்லை நாளைக்குன்னு வருவாங்க. அப்படி வரும்போது மேபி அவங்களுக்கான ஃபேமிலி வந்து ஜெஃப்ரியை கையோட கூட்டு போயிருவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருக்குது. ஓட்டுகளும் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஓட்டுகள் சுத்தமாக இல்லை. இதை பத்தி உங்களுக்கான கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்ச அப்படி கூட்டு போயிருவாங்கன்னு சொல்லி தோணுது. அப்படி கூட்டு போனா எனக்கு தெரிஞ்ச எனக்கான எபிசோட் கொஞ்சம் ஃபயரா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் கடைசி அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த 7 பேர்ல யார் ஒருத்தர் இந்த வீக் டேஸ்ல வெளியே போனா கரெக்டா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.